Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா நாங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு போயிருந்தோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு 8 o'clock மேல ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாங்க 4 பேருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பார்க்கிறதுக்கு மால் மாதிரி தான் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் முன்னாடியெல்லாம் எல்லா திங்ஸுமே இங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போத்தீஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே போய் சூப்பர் ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றது. ஹஸ்பண்ட் லீவுக்கு ஊருக்கு வரும்போது நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால் இங்கே வருவோம். இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க, 1+1 ஆஃபர், இன்னும் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா 3 கிலோ பேக்கு. இது வந்து 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. 33 ரூபாய் 1 கிலோ வருது. நாங்கள் அதில் வந்து ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம். உள்ள என்ட்ரி ஆகியாச்சுங்க. என்ட்ரி ஆனோன்னா லெஃப்ட் சைடு வந்து உள்ள என்ட்ரி ஆனோன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து போனால் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் சும்மா இருக்க ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வரலான்னு தான் போனோம். மற்றபடி நாங்கள் வாங்க வேண்டிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரைட் சைடு வழியாக தான் போனோம். ஆனாலும் நம்ம மனசு தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுமே, அதனால எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலான்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வேண்டி ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி வந்தோம். கடை மட்டுமே ஒரு ரவுண்ட்ஸ் சுற்றி வந்திருக்கோம். இந்த நபாட்டி பார்த்தீங்கன்னா 6 பாக்கெட்டை சேர்த்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. வெளியில் வந்து ஒரு பேக்கெட்டே 10 ரூபான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 1+1 ஆஃபரில் நிறைய இருந்தது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து நிறைய திங்ஸ் எடுப்பாங்க. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து தேவையானதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எதை கண்டாலுமே தேவையில்லையோ ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வேணுமான்னு கேட்டுட்டு எடுப்பாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எது தேவையோ அதை மட்டும்தான் எடுப்பேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டோர்ஸுக்கெல்லாம் போகும்போது நான் மேக்ஸிமம் அவங்க கூட போயிடுவேன். இல்லைன்னா தேவையில்லாதது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த சென்டெல்லாம் ஒவ்வொரு ட்ராக்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறதுன்னு பார்க்குறதுக்குள்ளால டைமே போயிடும். நாங்கள் வேஸ்ட்டாக வந்து சுற்றுனதே நிறைய நேரம்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடை மூடியது வரை நாங்கள் அங்கேயே இருந்தோம். கடை மூடும்போது தான் நாங்களே வெளியே போனோம். அவ்வளோ நேரம் அங்கே இருந்திருக்கோம். நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் எவ்வளோ ரூபாய் சேவ் ருப்பீஸோ அதை எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அதோட விலையை நம்ம நினச்சிடக்கூடாது. வாஷிங் மிஷின் போட்டதுக்காக லிக்விட் வாங்கலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த லிக்விடை விட பவுடர் தான் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு டாப் லோடு தான், ஃப்ரண்ட் லோடு கிடையாது. அதனால் நான் பவுடர் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவேன்.
அதுலேயுமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டு கரெக்டாக எந்த பேக் கொள்ளாமோ அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். போடு போடு உள்ள போடு உள்ள போடு. ஆமா அப்பதான் சொல்லுச்சு. பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்ச பிராண்டு நிறைய இருக்குங்க. ஒவ்வொன்றா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் லிக்விட்லேயுமே வந்து நிறைய பிராண்ட் இருக்கும். ரேட்டு கம்மியான பிராண்டாக இருக்கும், அவ்வளவு நம்ம காஸ்ட்லியானதும் இருக்கும். நம்ம பார்த்து செலக்ட் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் வந்து விளக்குமாறு உண்டல்ல, அது வந்து எனக்கு ஒன்று தேவைப்பட்டதுங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒன்று போத்தீஸ்லேருந்து வாங்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தூக்கிறதுக்கு இருந்தது. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் மாதிரி இருந்தது. அதை விட கொஞ்சம் ரேட்டு கூடுதல். ஆனால் இது லாபமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த டைட் பார்த்தீங்கன்னா 7 கிலோ பேக்குங்க. இது வந்து 5 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ. அப்படி 7 கிலோ வந்து இருந்தது. அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 599 தான் நினச்சேன். இது ஆனால் வந்து இந்த குக்கரோட ரேட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1699, 1700. அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். காட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்டீல் பாத்திரங்களும் இருக்கும். வெரைட்டியாக இருக்கும். நிறைய மாடல் இருக்கும். அப்புறம் இந்த கிளாஸ் கப்பு பார்த்தீங்கன்னா மாடலாக இருந்தது. உடனே செர்ஃபி அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டா. என் ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலாக கப்பில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லா பிடிக்கும். வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க போன பிறகு பிள்ளைங்க எடுத்து அதை குடிப்பாங்க. அதில் 2 கப்பு உடஞ்சிடுச்சு. அதனால் ஒரு கப்பு வாங்கலான்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு ஓகே சொல்லலை. என்னாலும் எனக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க அதை. இது என்ன இது மெஷரிங் கப், அது தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் உள்ள 5 பெட்டி பார்த்தீங்கன்னா 99 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், அதனால வாங்கலை. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸ் இருந்து அந்த பாக்ஸுக்குள்ளாலே சின்ன பாக்ஸ் இருந்தது. அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 499 ரூபான்னு நினைக்கிறேன். இது நல்ல ஒர்த்து தான், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம இந்த சின்ன பாக்ஸ் எல்லாம் தனியாக வாங்கும்போது நல்ல ரேட்டாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்குமே குவாலிட்டியாக தான் இருந்தது. அப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் மாடல் எல்லாம் நிறைய மாடலில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் டாய் செக்ஷனுக்கு வந்துட்டேன். எங்கள் சர்ஃபிக்கு ஒரு செடியை பார்த்தோன்னா நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் ரேட்டு மட்டும் தான் ஹையாக இருந்தது, அதனால் வாங்கவே இல்லை. இது என்ன அழகாக இருக்கு. நான் செஞ்சேன். ஆமாம், இது ஒன்று வாங்க பாருங்க.
1400. இது எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து 1+1 ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இனி தாங்க நாங்கள் வேண்டியிருக்க எல்லா திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸு. அது இனி தான் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸை விட வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்குது. எனக்கு வந்து போத்தீஸில் தான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் விலை ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வெஜிடபிள்ஸ் நான் மேக்ஸிமம் இங்கே வாங்க மாட்டேன். அன்னைக்கு எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் இங்கேருந்து வாங்கிக்கிட்டேன். ஹைதராபாத் பொன்னின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ரூபாய்க்கு தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸு கூட உளுந்து யாரோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் மொத்தம் வந்து உளுந்தாக தான் இருந்தது. அப்புறம் வந்து சரி அதை எடுத்துட்டு வேறு பேக்கு ஏதாவது தட்டுவீங்களான்னு கேட்டால் அவங்க இப்போ எதுவுமே போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வந்து வீட்டில் வந்து பறக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து கடை மூடுற டைம் ஆகியதுனால வேற அரிசி வந்து அவங்க போட்டு வைக்கல அதில். அப்புறம் முழு உளுந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முழு உளுந்து பார்த்தீங்கன்னா 97 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஆனால் இது வெளியில நல்லா ரேட்டாக இருக்கும். அதனால நான் வந்து அங்கே மேக்ஸிமம் உளுந்து வந்து அங்கே போகும்போது சேர்த்து வாங்கிக்கிடுவேன். வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோங்க. இனி பில் கவுண்டர் கிட்ட போயிட்டோம். பில் போட்டுடலாம் எல்லாத்தையும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் வாங்கினேன்னு போனதை இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். இனி எல்லாத்துக்கும் பில் போட்டுடலாம். நம்ம வந்து 1+1 ஆஃபர் போடுறது ஒரே ஒரு திங்ஸ் எடுத்தாலுமே அவங்க அதை பாதி ரூபாய் தான் போடுவாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கும். போட்டப்படாத கையில் எடுத்து திங்ஸு கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 ரூபாய்க்கு மேலே அனைத்து திங்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்கள் அவ்வளோ ரூபாய் திங்ஸ் வாங்கினதுனால அவங்க வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை வந்து 9 ரூபாய்க்கு தருவாங்க. 1 கிலோ சர்க்கரை வந்து 9 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கினோம் அப்படி தருவாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா 9:45 எல்லாம் தாண்டிடுச்சு. 10 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், நன்றி.